கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு லேட்டஸ்டான சின்ன ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாச்சியார் ஒரு பக்கம் ஐசியூவில் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஷைன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நாச்சியார் சொல்கிற பேச்சை கேட்காம இருந்த பசங்களாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச பையனாக இருக்காங்க. அதனால நம்ம தீபா நீங்கள் தான் எப்போவுமே நான் அத்தைக்கு செல்ல பையனாக இருக்கீங்க. அதனால நீங்கள் சைன் பண்ணால் தான் அத்தைக்கு சரியாகும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் சைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருடைய மனசாட்சியுமே இங்கே ஓரளவில் ஒரு விதத்தில் உறுத்திட்டுருக்கு. அதனால் நீங்கள் சைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வரும் அப்படின்ட்டு தீபா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் எமோஷ்னலோட அந்த ஃபைலில் போய் சைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாச்சியார் காலில் நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தாலியை கழட்டி வச்சிட்றாங்க கால்கிட்ட. ஸோ அப்போ அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியா கார்த்திகை தான் சுட போனாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நாச்சியார் குறுக்க வந்துடுறாங்க. அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுறாங்க. ஸோ அப்போது என் தாலியை காப்பாற்றிட்டீங்க, உங்கள் பையனை காப்பாற்ற போய் இப்போ என் தாலிக்கும் ஆபத்து வராமல் காப்பாற்றிருக்கீங்க. இந்த வாழ்க்கை கண்டிப்பாக இந்த லைஃப் எனக்கு இந்த மாதிரி சந்தோஷமாக தொடரணும் மறுபடியும் அப்படின்னா நீங்கள் எழுந்து வரணும். நீங்கள் எழுந்து மறுபடியும் இந்த தாலியை உங்கள் பையன் கையில் கொடுத்து நீங்கள் பார்க்குற மாதிரி எங்களுடைய கல்யாணம் நடக்கணும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நீங்கள் பழிச்சு வந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ நீங்கள் பழிச்சு வருவீங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த தாலியை இப்போ கழட்டி வைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்போ எழுந்து வரீங்களோ அப்போ தான் இந்த தாலியை கழுத்தில் ஏறணும்னு சொல்லி இப்படி ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது. ஸோ நம்ம தீபா பார்த்திங்கன்னா இப்படி ஒரு காரியம் பண்ணதில் நம்ம கார்த்திக் வருத்தமாக இருந்திருந்தாலும் அம்மாவுக்காக ஒரு பொண்ணு இப்படி ஒரு விஷயத்த இப்படி ஒரு காரியத்தை எந்த பொண்ணுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் தீபாவை பெருமையாக தான் நினைக்கிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணதில் எனக்கு வருத்தம் இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவை பற்றி கார்த்திக் பெருமையாக நினைக்கிறாங்க. இப்படி ஒரு மருமக என் அம்மாவுக்கு கிடச்சது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சந்தோஷப்படுறாரு அதை நினச்சி.